நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது SSS டிவி. இதன் முதல் நிகழ்ச்சியாக ஒரு நிமிட கதை இதோ தொடர்கிறது. சும்மா வேகமா ஓட்டுங்க மாமா. சும்மா வேகமா ஓட்டுங்க மாமா. ரோடு ரோலர் எல்லாம் புல்லட் ட்ரெயின் மாதிரி பறக்க முடியுமா? அது மாதிரி தான் நம்ம வண்டியும். வண்டி உருண்டுகிட்டு தான் போகும். எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டேன். சந்தோஷவானில் சிறகடிச்சு பறக்க ஆசைப்பட்டேன். இப்போ சிறகு ஒடிஞ்சு நிற்கிறேன். அந்த புரோகர் பயலை உதைக்கணும். பெரிய சொத்து இருக்குன்னு சொன்னான். பொண்ணும் பெருசுன்னு சொல்லலையே. 1 கிலோ தங்க நகை போடுவாங்கன்னு சொன்னான். பொண்ணு 2 குவிண்டாலுன்னு சொல்லலையே. எனக்கு வேணும், எனக்கு வேணும். கனவு நீள்கிறது. கணவனுடன் ஒரு குத்து ஆட்டம் டான்ஸ் போட்டு ஆடுவது போல் காட்சிகள் வருகிறது. வண்டி மெதுவாக ஊர்ந்து செல்கிறது. நாயகிக்கு கனவு வருகிறது. அந்த கனவில் வண்டியை விட்டு இறங்கி கணவனை தூக்கி கொண்டு வேகமாக ஓடுகிறாள். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம சமையல் அறையில் ஒரு வித்தியாசமான சமையல்காரர் வந்திருக்கிறார். மனிதன் இல்லை, ஆனாலும் மனிதனை மிஞ்சும் திறமை கொண்ட ஜிம்மி வந்து இருக்கிறார். இவர் ஒரு மனித குரங்கு. அழகான மாடர்ன் கிச்சனில் டுடே இவர் நமக்காக இன்று செய்து காட்ட போவது எல்லாருக்கும் பிடித்த சூப்பர் சுவையான நூல் புரோட்டா. வீடியோ முழுக்க பாருங்கள். சிரிப்பும் சுவையும் இரண்டுமே உங்களுக்கு உறுதி. முதலில் இந்த சுவையான நூல் புரோட்டாஸ் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். மைதா மாவு 1/2 கிலோ, நெய் 100 கிராம், தேவையான அளவு தண்ணீர், சப்பாத்தி போடும் பிளேட், இடியாப்பக்கட்டை மற்றும் ஒரு சூடான தோசைகள். இந்த சில எளிய பொருட்களாலேயே கடை ஸ்டைல் நூல் புரோட்டாவை வீட்டிலேயே செய்ய முடியும். இப்போது மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி அதோடு நெய்யையும் சேர்த்து மென்மையாகவும் நன்றாகவும் பிசைந்து கொள்ள வேண்டும். மாவு கை ஒட்டாத அளவுக்கு மென்மையாக இருக்க வேண்டும். பிசைந்த மாவை ஒரு துணியால் மூடி சரியாக 1 மணி நேரம் ஊற வைத்து விட வேண்டும். இந்த ஓய்வுதான் நம்ம புரோட்டாவின் சாஃப்ட்னஸ்க்கு காரணம். 1 மணி நேரம் கழித்து ஊறிய மாவை வெளியே எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உருண்டையும் அளவில் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இதுவே நம்ம நூல் பரோட்டா ஒழுங்காக வர முதன்மையான காரணம். இப்போது ஒவ்வொரு உருண்டையையும் இடியாப்ப கட்டையில் வைத்து சப்பாத்தி கட்டையின் மேல் ரவுண்டாக சுற்றி அழகாக பிழிந்து விட வேண்டும். பின் மேலே லேசாக சப்பாத்தி கட்டையால் உருட்டி ஒரு சரியான வட்ட வடிவத்தில் கொண்டு வர வேண்டும். இங்கேதான் நம்ம நூல் பரோட்டாவின் அடையாளமான நூல் வடிவம் உருவாகிறது. சூடான தோசை கல்லில் அந்த நுணுக்கமாக உருவாக்கிய மாவை போட்டு மேலே நெய் ஊற்றி 2 பக்கமும் பொன்னிறமாக வேக விட வேண்டும். நெய்யின் வாசனையும் பரோட்டா வேகும் அந்த சிசில் சவுண்டும் இந்த நேரமே பசியை அதிகப்படுத்தும். வேக வைத்த பரோட்டாவை எடுத்து பார்த்தால் அழகாக நூல் நூலாக அடுக்குகள் பிரியும். கடையில் வாங்கும் பரோட்டாவை பீக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த நூல் பரோட்டா மிகவும் எளிதாகவும் மென்மையாகவும் பீந்து வரும். சூடான நூல் பரோட்டாவுடன் காரமான குருமா சேர்த்தால் அந்த சுவையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஒரு முறை சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் இதையே செய்ய தோன்றும் அளவுக்கு சூப்பர் சுவை. இந்த அழகான
அமைதியாக பறந்து விரிந்த நடுக்கடல், ஒரு துளி அலை கூட இல்லாத அடக்கமான காட்சி. இங்கு சூரியன் கடலை வெப்பப்படுத்துகிறது. இந்த வெப்பம்தான் ஒரு பெரிய சக்தியின் ஆரம்ப கட்டம். நீரின் மேற்பரப்பில் இருந்து கண்ணுக்கு தெரியாத நீராவி வானத்தை நோக்கி எழுகிறது. இந்த நீராவி சாதாரண ஆவி அல்ல, அது ஒரு புயலின் முதற் சொட்டு. கடல் அமைதியாக இருந்தாலும் அதன் உள்ளே மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த அமைதியின் ஆழத்தில் ஒரு பரிணாமம் நிகழ்கிறது. இதுதான் புயலின் முதல் மூச்சு. நீராவி மேலே சென்று தணிந்து மென்மையான மேகங்களை உருவாக்குகிறது. சிறு மேகங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து புயலின் எலும்பு கூட்டத்தை அமைக்க மேலே செழித்து வரும் சூடான காற்றும் கீழே இறங்கும் குளிர்ந்த காற்றும் சந்திக்கின்றன. அந்த சந்திப்பில் ஒரு சிறிய சுழல் உருவாகிறது. சுழல் மெல்ல பெரிதாகி தன்னுடைய சக்கரத்தை உருவாக்க தொடங்குகிறது. கடலின் மேற்பரப்பிலும் மேகங்களின் நடுவிலும் இந்த சுழற்சி வலுவடைகிறது. சாதாரண காற்றுக்கு பிறந்த சுழல் புயலின் விதை இப்போது இயற்கையின் மிகப்பெரிய அமைப்பு உருவாக எச்சரிக்கை மணி ஒலிக்கிறது. இப்போது வானம் பதட்டத்தின் நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. மேகங்கள் கோபமாக அடர்கின்றன, ஒன்றோடொன்று உரச ஆரம்பிக்கின்றன. மின்னல் மேகங்களின் உள்ளே மின்னத் தொடங்குகிறது. ஒளியும் இருளும் போராடுகின்றன. காற்றின் வேகம் உயரும் போது கடல் மேல் சிறு அலைகள் கோபமாக எழுகின்றன. மேகங்கள் உயரம் பெற்றதால் புயலின் உடல் வலுப்பெறுகிறது. இப்போது புயல் தன்னுடைய சக்தியை சேகரிக்கிறது. இது ஒரு முழுமையான புயல். அதன் சுழற்சி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பரவுகிறது. உலகையே வியக்க வைக்கும் இந்த வடிவம் வானத்தின் ஒரு உயிரினம் போல தெரிகிறது. காற்றின் வேகம் கன நேரத்தில் பல மடங்கு அதிகரிக்கிறது. கடலில் 10 முதல் 15 மீட்டர் உயரத்தில் அலைகள் சீற்றுகின்றன. வானம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மின்னல்கள். புயல் இப்போது தன்னுடைய உச்சியை அடைகிறது. இது இயற்கையின் சக்தியின் முழு வடிவம். மனிதனை வியக்கவும் பயப்படவும் செய்யும் தருணம். மேல்மட்ட காற்று புயலின் திசையை மாற்றுகிறது. மெல்ல மெல்ல அது கரையை நோக்கி நகர்கிறது. கரையின் அமைதி விரைவில் நெருக்கடியாக மாறப்போகிறது. அலைகள் அதிகரிக்கின்றன. காற்று சீற்றம் அடைகிறது. இப்போது அனைவரும் காத்திருப்பது புயல் எப்போது கரையை தொடும் என்று. கரையில் இருள் இறங்குகிறது. பறவைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு பறக்கின்றன. மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக இழுத்துச் செல்கின்றனர். இயற்கை தானே எச்சரிக்கை கொடுக்கிறது, தயாராகுங்கள், புயல் வருகிறது என. புயலின் கண் கரையை அணுகுகிறது. அலைகள் கரையை விழுங்கும் அளவுக்கு உயர்கின்றன. காற்றின் வேகம் சில நொடிகளில் உலகத்தை மாற்றும் சக்தி. புயல் மனித நிலத்தை தாக்குகிறது. இது இயற்கையின் எல்லை கடந்த அரங்கம். இவ்வாறு நடுக்கடலில் பிறந்த புயல் கரையை அடைந்து வரலாற்றில் கரைந்து விடுகிறது. என் வாழ்க்கையில் பணமும் வெற்றியும் இயற்கையாகவும் எளிதாகவும் வந்து கொண்டிருக்கின்றன. நான் சம்பாதிக்கும் வருமானமும் நான் தொடும் செயல்களும் தினமும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. நான் வெற்றி பெறும் மனிதன், மனிதி. என் முயற்சிகள் அனைத்தும் பலன் தருகின்றன. பிரபஞ்சம் எனக்கு புதிய வாய்ப்புகளையும் சரியான சந்தர்ப்பங்களையும் தொடர்ந்து தருகிறது. நான் என் கனவுகளை அடைய நாள்தோறும் சரியான செயல்களை செய்கிறேன். பணம் என்னை நேசிக்கிறது. நானும் பணத்தை நன்றியுடன் வரவேற்கிறேன். நான் செல்வத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர். என் மனம் அதை அனுமதிக்கிறது. நான் வெற்றியாளர். என் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். நான் திட்டமிடும் ஒன்றும் நேர்மையாக, உறுதியுடன் செயல்படுவதால் எனக்கு எளிதாக நிறைவேறுகிறது. நான் வளர்ச்சியை ஈர்க்கிறேன். என் நிதிநிலை தினமும் மேம்பட்டு வருகிறது. செல்வமும் வெற்றியும் என்னுடைய இயல்பான பாதை. நான் அதை முழு இதயத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று நான் பணத்தையும் வெற்றியையும் எதிர்பாராமல் பெருகிய அளவில் என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன். நான் செழித்தும் உயர்ந்தும் வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டவர். என் வாழ்க்கையில் பணமும் வெற்றியும் இயற்கையாகவும் எளிதாகவும் வந்து கொண்டிருக்கின்றன. நான் சம்பாதிக்கும் வருமானமும் நான் தொடும் செயல்களும் தினமும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. நான் வெற்றி பெறும் மனிதன், மனிதி. என் முயற்சிகள் அனைத்தும் பலன் தருகின்றன. பிரபஞ்சம்
எனக்கு புதிய வாய்ப்புகளையும் சரியான சந்தர்ப்பங்களையும் தொடர்ந்து தருகிறது. நான் என் கனவுகளை அடைய நாள்தோறும் சரியான செயல்களை செய்கிறேன். பணம் என்னை நேசிக்கிறது. நானும் பணத்தை நன்றியுடன் வரவேற்கிறேன். நான் செல்வத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர். என் மனம் அதை அனுமதிக்கிறது. நான் வெற்றியாளர். என் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். நான் திட்டமிடும் ஒன்றும் நேர்மையாக உறுதியுடன் செயல்படுவதால் எனக்கு எளிதாக நிறைவேறுகிறது. நான் வளர்ச்சியை ஈர்க்கிறேன். என் நிதிநிலை தினமும் மேம்பட்டு வருகிறது. செல்வமும் வெற்றியும் என்னுடைய இயல்பான பாதை. நான் அதை முழு இதயத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று நான் பணத்தையும் வெற்றியையும் எதிர்பாராமல் பெருகிய அளவில் என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன். நான் செழித்தும் உயர்ந்தும் வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டவர். கழுதை மேடை ஏறி ஏதோ பேசியிருக்கிறது. பேசியது என்ன? அடுத்த வாரம் தொடரும்.